அண்ணன் தம்பி இருக்காங்க. அவருடைய காரியம் வெற்றி அடையணும் தான் உன்னை வாழ்த்திருக்கேன். அவங்களோட சேர்ந்து வெற்றி அடையணும். தொண்டை நாட்டில இருந்து வேலுமலை சாரல குறிஞ்சி எழுத்தர் காவலுக்காக நாங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் சுவாமி. ஆமா, வந்து முருகப்பெருமானுக்காக காவல் காக்க முடியுமா? முடியுங்கிற நம்பிக்கை இருக்கே சுவாமி. யாரு காத்த சுவாமி? இப்படி தர்த்தம் பிடிச்ச மாதிரி கேக்குறீங்களா சுவாமி? காக்க முடியுமான்னு கேட்கல சுவாமி. இப்பதானே நீங்க சொன்னீங்க பெண்கள் நினைச்சா முடியாதது இருக்காம, உன்னால காக்க முடியுமா? நீ காத்துருவான்னு பெரிய மனுஷன் நல்ல வார்த்தையா சொல்லப்படாதா? பட்டை தீட்டாத வைரம் ஜொலிக்குமா? ஜொலிக்காது. அப்ப பட்டை தீட்டு தானே ஆகணும். ஏன் சுவாமி? ஆமா, தங்கத்தை அறுக்கிறே சரி, வைரத்தை எப்படி தீட்ட முடியும்? வைரத்தை முத அறுக்கணுமே. வைரத்தை வைரத்தால் அறுக்கணுமா? முள்ள முள்ளால் எடுக்கணும். ஆமா. மலத்தை மலத்தால் போக்கணும். சிரமம் தான். சொல்ல சொல்லால் அடிக்கணும். ஆமா. சத்தத்தை சத்தத்தால் போக்கணும். ஆமா. அதுபோல தங்கம் எடுக்கிறதுக்கு வேறு வழி. ஆனா வைரம் எடுக்கிறதுக்கு வைரத்தால் வச்சுதான் இருக்கணும். ஏன்னா வைரத்துல ஈக்கால் முதலிய குற்றங்கள் இருக்கு. அதுக்காக தான் வைரத்தை வைரத்தால் எடுக்க சொன்னாங்க. அதனால அந்த வைரத்தை போல சொல்லிக்கணும்னா அதுக்கு பட்டை தீட்டணும். முத்து தானாவே சொல்லிக்கும். ஆனா வைரம் அப்படி சொல்லிக்காது. அப்படி வைரமா இருக்கிற ஒரு பொருளை உன்னை வைரம்னு வச்சுக்க